வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஏக்கிய ராஜ்ய அரசியல் யாப்பு நிறைவேற்றப்படுவதனை தடுத்து நிறுத்த இந்திய அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். பிரதி உயர்ஸ்தானிகரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியது. ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுக்கு நீதி கோரி யாழில் கவனஈர்ப்பு போராட்டம். தைட்டி திசவிகாரை விவகாரம் காணி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. தாளையடி நன்னீர் திட்ட நிறுவனத்தின் முறையற்ற செயற்பாடு, உடுத்துறையில் குழப்பம். கூடுதல் கட்டணம் வசூலிக்க வேண்டாம், இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய அறிவுறுத்தல். காத்திருந்த பயணிகள் மீது மோதிய பேருந்து, பலியான தாய். 6ஆம் வகுப்பு ஆங்கில பாட சர்ச்சை, உடனடியாக கைது செய்யுங்கள். ஜான்ஸ்டனுக்கும் புதல்வர்களுக்கும் மார்ச் 6 வரை விளக்கமறியல் நீடிப்பு. ஆட்டம் காணும் தங்கத்தின் விலை, இலங்கையில் இன்று பதிவாகியுள்ள மாற்றம். சற்று முன்னர் பதிவாகிய துப்பாக்கிச்சூடு, ஒருவர் படுகொலை. நாட்டில் விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை, பொதுமக்களுக்கு முக்கிய தகவல். இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த வரி ரத்து. 11 மணி நேர தீவிர விசாரணை, பிரிட்டன் முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ விடுவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஏக்கிய ராஜ்ய அரசியல் யாப்பு நிறைவேற்றப்படுவதனை தடுத்து நிறுத்த இந்திய அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். பிரதி உயர்ஸ்தானிகரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதி உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டே மற்றும் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தின் துணைவேந்தர் சாய் முரளி ஆகியோருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கும் இடையில் இன்று காலை 11:30 மணிக்கு கச்சேரி நல்லூர் வீதியில் அமைந்துள்ள இந்திய இல்லத்தில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் பொதுச் செயலாளர் செல்வராச கஜேந்திரன், பிரசார செயலாளர் நடராஜ் காண்டீபன், மத்திய குழு உறுப்பினர் தீபன் திலீபன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த சந்திப்பின் போது அனுர அரசாங்கம் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பில் கொண்டுவரவுள்ள புதிய ஏக்கிய ராஜ்ய அரசியல் யாப்பு தொடர்பிலும் மற்றும் அந்த அரசாங்கத்தினால் தமிழர் தாயகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பௌத்த சிங்களமயமாக்கல் செயற்பாடுகள், இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் செயற்பாடுகள், ஒரு கட்சி ஆட்சி முறைமையை நோக்கியதான ஜனநாயக விரோத போக்குகள் குறித்தும் இந்திய தூதரக பிரதிநிதிகளிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் தெளிவுபடுத்தப்பட்டது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு என்னும் அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு ஒன்றை அனுர அரசாங்கம் கொண்டுவரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே 2015 தொடக்கம் 2019 காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு வரைவையும் அரசியலமைப்பாக கொண்டு வருவோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அந்த வரைவானது இதுவரை இருந்து வருகின்ற அரசியலமைப்பின் உள்ளதை போன்ற ஒற்றையாட்சி முறையாகும். அந்த வரைவு தமிழ் மக்களது அரசியல் அபிலாஷைகளுக்கு எதிரானதாகும். இவ்வாறான தமிழ் மக்களது அபிலாஷைகளை புறக்கணிக்கும் அரசியலமைப்பை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரப்பட்டது. மேலும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவு செய்யக்கூடிய தீர்வு எட்டும் வகையில் சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டுவரப்படல் வேண்டும். அதன் மூலமே தமிழ் பகுதிகளில் பௌத்த சிங்களமயமாக்கல், ஆக்கிரமிப்புகள், இனப்பரம்பலை மாற்றும் செயற்பாடுகளிலிருந்து தமிழ் தேசத்தின் இருப்பை பாதுகாக்க முடியும் என்றும் அதற்கான அழுத்தங்களை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் அனுர அரசின் ஆட்சியிலும் தமிழர் தாயகத்தில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள பௌத்த சிங்களமயமாக்கும் நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்த இந்திய அரசு ராஜதந்திர ரீதியிலான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக கிபுல் ஓயா திட்டம் தமிழர் தாயகத்தின் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் குறிக்கோளின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 1985ஆம் ஆண்டில் ராணுவ ஆக்கிரமிப்பின் மூலம் வவுனியா, வடக்கு முல்லைத்தீவு, கிழக்கு பிராந்தியங்களிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களே மீள குடியேற அனுமதிக்கப்படவில்லை. அதற்கு மாறாக ஒற்றையாட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வெளிமாகாணங்களை சேர்ந்த சிங்கள மக்களை சட்டவிரோதமாக குடியேற்றினார்கள். அவ்வாறு சட்டவிரோதமாக குடியேற்றப்பட்டவர்களுக்கு விவசாயத்திற்கான மேலதிகமான நீர்ப்பாசனத்தை வழங்குவதற்கே இத்திட்டம் 2013 ராஜபக்சாக்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இதே திட்டத்திற்கு 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 2000 கோடி நிதியை தற்போதைய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்ததுடன் கடந்த ஆட்சியாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட தமிழர் விரோத இனவாத திட்டத்தையே இந்த அரசாங்கமும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கின்றது என்பதையே சுட்டிக்காட்டினர்.
மேலும் ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தில் விழுந்திருக்கும் தற்போதைய சூழலில் நாடு பொருளாதார ரீதியாக மீண்டெழுவதற்கு சர்வதேச சமூகத்தின் ஆதரவிலேயே முழுவதுமாக தங்கியுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் ஆதரவை நாடி நிற்கின்றது. இவ்வாறு இந்தியா உள்ளிட்ட சர்வதேச தரப்புகளது உதவிகளை பெற்று பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபடும் அதேவேளை மறுபுறமாக தனது திரைசேரி மூலம் நிதி ஒதுக்கீடுகளை செய்த சிங்கள பௌத்தமயமாக்கலையும் இனப்பெரும்பலை மாற்றியமைக்கும் செயற்பாடுகளையும் தமிழர் தேசத்தின் இருப்புக்கு எதிராக மேற்கொண்டு வருகின்றது. கடந்து வந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து அதே இனவாத செயற்பாடுகளையே தற்போதைய அரசாங்கமும் செய்து வருகின்றது. கெபுல் ஊய திட்டம் தமிழர்களின் இருப்புக்கு எதிரானது என்ற வகையில் இந்திய அரசு தலையீடு செய்து இத்திட்டத்தை தடுத்து நிறுத்த ஒத்துழைக்க வேண்டும் என்ற விடயமும் முன்னணியினரால் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் அண்மையில் வடக்கு மாகாணத்திற்கு 4 நிழல் அமைச்சர்கள் அரசு நியமித்துள்ளது. இதன் மூலம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை புறக்கணிப்பதன் மூலம் என்பிபி கட்சியினர் ஆதிக்கத்தை மறைமுகமாக ஏற்படுத்துகின்றது. அத்துடன் பிரஜாசக்தி என்கின்ற திட்டமூடாக கட்சி உறுப்பினர்களை நியமித்து அதிகாரத்தை வழங்கி அரசு நிர்வாக கட்டமைப்பை கேலிக்கு உள்ளாக்கும் வகையிலும் உள்ளூராட்சி மன்றங்களில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை புறக்கணித்து அரசு நிர்வாகத்தை அரசியல் மயமாக்கி சர்வதிகாரம் நோக்கியும் ஜனநாயகத்திற்கு விரோதமாகவும் ஒரு கட்சி ஆட்சி முறையை நோக்கியும் இந்த அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. பலிகாமம் வடக்கில் தைட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை அகற்றப்பட்டு காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரி வரும் நிலையில் இவ்விடயம் தொடர்பான கலந்துரையாடல்கள் யாழ் மாவட்ட அரசு அதிபர் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு 2 கட்டங்களாக புத்த சாசன அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலுக்கு காணி உரிமையாளர்கள் அழைக்கப்படாமல் புத்த சாசன அமைச்சினால் அழைக்கப்படாத நிலையில் சட்டவிரோதமாக காணி அபகரிப்பில் ஈடுபட்டதன் மூலம் இனக்குரோத செயற்பாட்டில் ஈடுபட்டு வரும் குற்றத்தை புரிந்த குறித்த சட்டவிரோத விகாரையில் தங்கியுள்ள பெக்குவை அழைத்து புத்த சாசன அமைச்சர் உரையாடியது இந்த அரசாங்கத்தின் இனவாத செயற்பாடையாகும். இவ்விடயத்தில் இந்திய அரசு தலையிட்டு காணிகளை விடுவிக்க உதவ வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். மேலும் ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக தற்போதும் உள்ள தவிசாளர்களில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக ராணுவ வைத்தியசாலை அமைக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது. இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகும் அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை தடுத்து காணி உரிமையாளர்களுக்கு சொந்தமான காணிகளை உரிமையாளர்களுக்கு கிடைக்க இந்திய அரசு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்றும் சந்திப்பின் போது முன்னணியினரால் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் பலாலி விமான நிலைய அபிவிருத்தி பணிகளையும் அரசாங்கம் தாமதப்படுத்தி வருகின்ற தற்போதைய சூழலில் அந்த அபிவிருத்தி பணிகளை விரைவுபடுத்த இந்தியா உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வடமராட்சி கரவெட்டியை சேர்ந்த ஊடகவியலாளரும் ஆசிரியருமான சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் இங்கே அனுர அரசே பதில் சொல் என வலியுறுத்தி யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் ஏற்பாட்டில் பருத்தித்துறையில் இன்று பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் சு ராமச்சந்திரன் வீடு திரும்பிய போது தொன்னாலை கலிகை சந்தையில் அமைந்திருந்த ராணுவ முகாமில் வைத்து கடந்த 2007 2ஆம் மாதம் 15ஆம் தேதியன்று ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மற்றும் EPTPயினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதன் 19வது ஆண்டை முன்னிட்டு அவர் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்திற்கும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் நீதி கேட்டும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை பேருந்து நிலையத்தில் இன்று சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் முக்கிய செயற்பாட்டாளரும் மூத்த ஊடகவியலாளருமான மதிவாணன் தலைமையில் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் ஆற்றுகை செய்யப்பட்டிருந்தது. இதன்போது ஊடகவியலாளர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் இணைத் தலைவரும் சிவகுரு ஆதீன குரு முதல்வருமான தமிழ் திரு வேலன் சுவாமிகள், பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல், வல்வெட்டித்துறை நகரபிதா MK சிவாஜிலிங்கம், கரவட்டி பிரதேச சபை உபதவிசாளர் தி தயாபரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் சே கஜேந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் சி வேந்தன், குரலற்றவர்களின் குரல், வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழு, பருத்தித்துறை வர்த்தகர் சங்கம் உள்ளிட்ட பொது அமைப்புகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சியினர் என பலரும் பங்கேற்று இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பௌத்த சாசன அமைச்சு எம்மை புறக்கணித்து ஆக்கிரமிப்பாளர்களுடன் பாரபட்சமாக செயற்படுத்துகின்றது என தைட்டி காணி உரிமையாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர்.
தைட்டிலிச விகாரை விடயத்தில் பௌத்த சாசன அமைச்சு பாரபட்சமான முறையில் செயற்படுகின்றது என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் ஊடகங்களிடம் மேலும் தெரிவித்ததாவது, திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட எமது காணிகளை எம்மிடம் மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். இந்த விடயம் தொடர்பில் கொழும்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. ஆனால் எமக்கு அழைப்பு விடுக்காமல் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துள்ளனர். எம்மிடமிருந்து ஆவணங்களை பெற்றுள்ளனர். அந்த காணிகள் எம்முடையவை என்பதற்கு நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் வழங்கியுள்ளோம். ஆனால் எமது கருத்துக்களை தெரிவிக்க இடம் வழங்கப்படாமல் தற்போது கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. எம்மை அழைக்காமல் எமது காணிகளை ஆக்கிரமிக்க விகாராதிபதியை அழைத்து கலந்துரையாடல் நடத்துவது அந்த ஆக்கிரமிப்புக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடமராட்சி கிழக்கு உடுத்துறை வேம்படி பகுதியில் தாளியடி நன்னீர் திட்ட நிறுவன அதிகாரிகளுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளில் தாளியடி நன்னீர் திட்ட நிறுவனம் வீதிகளை அகழ்ந்து நன்னீர் குழாய்களை அமைக்கும் பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் குடியிருப்பு பகுதிகள் காணப்படும் வீதிகளுக்கு அருகே வீதிகளை அகழ்ந்து குழாய்களை அமைத்து வருகின்றனர். குழாய்களை அமைத்த பின் குறித்த வீதிகளை புனர் நிர்மாணம் செய்யாமல் அலட்சியமாக விட்டு செல்கின்றனர். இதனால் வடமராட்சி கிழக்கில் உள்ள பல உள்ளக வீதிகள் பெரும் சேதத்துக்கு உள்ளாகி பயணிக்க முடியாத நிலையில் உள்ளது. இந்நிலையில் இன்று உடுத்துறை வேம்படி பகுதியில் எந்தவித அனுமதியுமின்றி அப்பகுதி மக்களுக்கு உரிய முறையில் அறிவித்தல் வழங்கப்படாமல் கனரக இயந்திரங்களை கொண்டு மக்களின் குடியிருப்புகள் அமைந்துள்ள பகுதியில் குடிநீர் குழாய் அமைப்பதற்கு பாரிய பள்ளம் தோண்டியுள்ளனர். வெளியில் சென்று அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் சம்பவம் அறிந்து தனது வீட்டை வந்து பார்வையிட்ட போது சுற்றுமதில்கள் சேதமடைந்துள்ளதுடன் வெடிப்பு விழுந்து காணப்படுவதால் சுற்றுமதில்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் கோபமடைந்த மக்கள் முன்னறிவிப்பு இன்றி குறித்த வேலையை செய்ததால் கோபமடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திற்கான நன்னீர் திட்ட மக்கள் தொடர்பாடல் அதிகாரியாக தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் பரிதாவின் மேற்பார்வையில்தான் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதேபோன்று பல உள்ளக வீதிகள் குழாய் அமைப்பதற்காக நன்னீர் திட்ட நிறுவனத்தால் தோண்டப்பட்டு உரிய முறையில் புனரமைப்பு செய்யப்படாமல் காணப்படுவதால் வடமராட்சி கிழக்கில் அனைத்து இடங்களிலும் இவர்கள் சேதப்படுத்திய வீதிகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்காலத்தில் ரூபாய் 5000க்கும் குறைவான தொகைகளுக்கு QR குறியீடுகள் மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதனை அறிவித்துள்ளார். டிஜிட்டல் கொடுப்பனவுகள் குறித்து வணிக சமூகம் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று காலை குருநாகலில் இலங்கை மத்திய வங்கி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை விரைவில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பரிவர்த்தனையின் செலவு மிக குறைவாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ இருக்கும் என்றும் அது வணிகம் செய்யும் நபரையோ அல்லது பணம் செலுத்தும் நபரையோ பாதிக்காது என்றும் கூறியுள்ளார். அதன்படி மிக குறைந்த செலவில் பணம் செலுத்தும் முறை QR கட்டண முறை என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள யட்டியாந்தோட்டை கிராசிவத்த பகுதியில் நேற்று ஒரு பேருந்து வீதியோரம் பேருந்துக்காக காத்திருந்து தாய் மற்றும் பிள்ளைகள் மீது மோதியதில் தாய் உயிரிழந்ததோடு அவரது 3 பிள்ளைகளும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர் யட்டியாந்தோட்டை கிராசிவத்தையை சேர்ந்த ஆதி ராஜசிங்க மேல சத்துராணி என்கின்ற 3 பிள்ளைகளின் தாய் ஆவார். இந்திய சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்தில் பயணித்த 2 இந்தியர்களும் விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை யட்டியாந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதி தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கங்குடுவில நீதவான் ருவந்திகா மாரசிங்க இன்று குறித்த உத்தரவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பிறப்பித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைய தயாரிக்கப்பட்டு பாடசாலைகளுக்காக விநியோகிக்கப்பட்ட 6ஆம் தரத்திற்கான பாடத்தொகுதியில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் ஒன்று உள்ளடக்கப்பட்டுள்ளமையினால் பாரிய சர்ச்சை வெடித்தது.
இதனை கல்வி அமைச்சும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இது தொடர்பில் விசாரணையினை நடத்துமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதி தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை தேசிய கல்வி நிர்வாகத்தின் படிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திரன தற்காலிகமாக பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ அவரது 2 புதல்வர்கள் மற்றும் மற்றொரு சந்தேக நபர் ஆகியோரை எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை இந்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மற்றைய சந்தேக நபரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் மேற்படி சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் லங்கா சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி ஒன்று முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இக்குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரின் 2 புதல்வர்கள் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் நீண்ட நாட்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலை ஏற்றமிறக்கமாக பதிவாகி வரும் நிலையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. அதன்படி உலக சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,106 பதிவாகியுள்ளது. உலக சந்தையில் நேற்றைய தினம் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,010 பதிவாகியிருந்தது. அதே நேரம் 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலையும் அதிகரித்து $84.59 பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் கொழும்பு செட்டியார் திரு தகவல்களின்படி 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை $3,96,000 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை $3,66,300 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கந்தர காவல்துறை பிரிவின் தெவுந்தர பகுதியில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு அருகில் இன்று பிற்பகல் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் உயிரிழந்துள்ளார். கந்தர காவல்துறை பிரிவின் தெவுந்தர பகுதியில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு அருகில் இன்று பிற்பகல் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் அவர் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். சாம்பல் நிற காரில் வந்த ஒரு குழு துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் 2 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் டிலைட் என்று அழைக்கப்படும் 55 வயதுடைய மீன் வியாபாரி என்று கூறப்படுகிறது. இந்த நபர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கான மண்சரிவு எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் புதுப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று முற்பகல் 8 மணி முதல் நாளை முற்பகல் 8 மணி வரை அமுலில் இருக்கும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நுவரெலியா மாவட்டத்தில் நீர்தண்டாகின மற்றும் வளப்பணி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பதுளை மாவட்டத்தின் மதுரட்டு, ஹங்குரங்கெத்து மற்றும் கந்தக்கட்டி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விழிப்புடன் இருக்குமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது விதித்திருந்த பாரிய வரிகளை அந்நாட்டு உயர்நீதிமன்றம் இன்று ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளது. வரிகளை விதிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உரியது என்றும் ஜனாதிபதி தனது அதிகார வரம்பை மீறி செயற்பட்டுள்ளார் என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கு முன்னதாக 2025 ஆகஸ்டில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வரிகள் சட்டவிரோதமானவை என்று கூறியிருந்த போதிலும் அவற்றை நடைமுறையில் இருக்க அனுமதித்திருந்தது. ஆனால் தற்போது உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி வரிகளை முற்றாக நீக்கியுள்ளது. இந்த தீர்ப்பு வரிகளை எதிர்த்து போராடிய வர்த்தக நிறுவனங்களுக்கும் அமெரிக்க மாநிலங்களுக்கும் கிடைத்த ஒரு முக்கிய வெற்றியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. இது பில்லியன் கணக்கான டாலர் வரித்தொகையை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பை திறந்துள்ளதுடன் உலகளாவிய வர்த்தக சூழலில் புதிய நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகையிலிருந்து உரையாற்றிய ட்ரம்ப் நீதிமன்ற தீர்ப்பை பயங்கரமானது என்று குறிப்பிட்டு அவர் தனது வர்த்தக கொள்கையை நிராகரித்துள்ளவர்களை முட்டாள்கள் என்று கடுமையாக சாடினார்.
வரித்தொகையை திரும்ப பெறுவது சட்ட போராட்டமின்றி நடக்காது என்றும் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான விவகாரம் பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இழுபறியாக இருக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். அமெரிக்காவில் முதலீடு மற்றும் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக அவர் வாதிடும் இந்த இறக்குமதி வரிகளை தொடர பிற சட்டங்களை நாடுவன் என்றும் அவர் கூறினார். எங்களிடம் மாற்று வழிகள் உள்ளன, சிறந்த மாற்று வழிகள். இதன் மூலம் நாங்கள் இன்னும் வலிமையடைவோம் என்று அவர் கூறியுள்ளார். இளவரசர் ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் 11 மணி நேர விசாரணைக்கு பின் விடுவிக்கப்பட்டுள்ளார். சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த பல்வேறு நபர்களுக்கு அவர்களை விருந்தாளியாக்கியதாக தெரிவிக்கப்படும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கடந்த 2019 உயிரிழந்தார். இந்த நிலையில் அவர் தொடர்பான ஆவணங்கள் வெளியாகி உலகையே உலுக்கி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் ஜெஃப்ரிக்கு சர்வதேச அளவில் முக்கிய புள்ளிகளுடன் தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் தற்போது அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் பிரிட்டனின் மன்னர் 3ஆம் சார்லஸின் இளைய சகோதரரும் முன்னாள் இளவரசருமான ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்ஸ்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். எப்ஸ்டீன் ஆவணங்களின்படி ஆண்ட்ரூ 2001 முதல் 2011 வரை பிரித்தானிய அரசின் வர்த்தக தூதராக பணியாற்றிய போது ரகசிய ஆவணங்களை எப்ஸ்டீனுக்கு அனுப்பியதற்கான சாட்சியங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து தேம்ஸ் வேலி காவல்துறையினர் 66வது பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருந்த ஆண்ட்ரூவை கைது செய்தார். ஏற்கனவே எப்ஸ்டீனுடனான தொடர்புகளால் சர்ச்சையில் சிக்கியிருந்த ஆண்ட்ரூவின் இளவரசர் மற்றும் டியூக் ஆப் யார்க் போன்ற அரச பட்டங்கள் பறிக்கப்பட்டன. இந்த நிலையில் முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ மீது இதுவரை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படாத நிலையில் 11 மணி நேர விசாரணைக்கு பின் காவல்துறையினர் அவரை விடுத்துள்ளனர். மேலும் பெர்ஷியர் மற்றும் நார்பூர் பகுதிகளில் உள்ள ஆண்ட்ரூவின் வீடுகளில் சோதனை தொடர்கின்றது. விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அவர் மீண்டும் கைது செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.